இதுதான் ஃப்ரேமு. சாரி, நான் ஃபிக்ஸ் பண்ணதை எடுக்க முடியல, ஏன்னா ஸ்பேஸ் இல்லை, அதனால எடுக்க முடியல. என்னென்னா பேக்ரவுண்டில் ஒரு 1/2 இன்ச்சு ப்ளேவுட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து பின் வுட்டு. ஸோ லெஃப்ட்டில் வந்து ஒரு 4 ஃபீட் ப்ளேவுட்டு, அங்கே 5 ஃபீட் இருக்கும், பாதி தெரியாது 5 ஃபீட், ஏன்னா அங்கே ஒரு ஹட் மாதிரி வரும், அது நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். இப்போ 4 ஃபீட்டை நம்ம மொத்தம் எவ்வளோ ரேக் வருதுன்னா 1 2 3 மொத்தம் இதில் 3 ரேக் வருது. ஸோ இது எவ்வளோ இருக்கும் அதை 3ஆக டிவைட் பண்ணணும். 3.11 இருக்குது. ஸோ 3.11 3ஆக டிவைட் பண்ணி நம்ம இந்த வுட்டு பின் வுட்டுக்கு இருக்கும். ஸோ பின் வுட்டை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ என்னென்னா 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எதுக்கோசரம்னா, ஸோ இது மொத்தம் 3 சொல்லியிருந்தால 3 ஃப்ளோர் இல்லை, 4 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணி 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம இந்த சைடில் 2 வச்சுட்டு அது மேலே 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 அப்படியே வச்சு போனோம். ஸோ ஒரு இதுக்கும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இங்கே வச்சுட்டோன்னா ரைட். ஸோ இந்த பலகையை அப்படியே நம்ம இங்கே மேலே வச்சுக்கலாம். ஸோ மெஷர்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் நம்ம மெஷர்மெண்ட். ஸோ அப்படியே வச்சு நம்ம ஸ்க்ரூ போட்டு ஒரு பலகையும் அந்த மாதிரி பண்ணிட்டே போயிடலாம். ஸோ நம்ம இந்த பலகை எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ என்னன்னா, நம்ம இந்த இது வச்சுருக்கோம்ல, ஸோ ஃபிக்ஸ் பண்ணால் ஸ்க்ரூவில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம டேரெக்டாக ஸ்க்ரூ ஏற்றவே கூடாது, இல்லைன்னா கட்டையாக இருந்தால் கட்டை உடஞ்சிரும், ப்ளேவுட்டாக இருந்தால் விரிஞ்சிரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலான்னா, எப்போவுமே இந்த சைடு மெஷர் பண்ணி ஹோல்ஸ் போடுவாங்க சில பேர். நான் என்ன பண்ணுவேன்னா, வச்சுட்டு இங்கே எங்கே ஸ்க்ரூ வரணுமோ இந்த பக்கம் வச்சுட்டு நான் இந்த வழியாக ஹோல்ஸ் போடுவேன். ஸோ நம்ம அந்த சைட்லேருந்து மெஷர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிட்டை செட் பண்ணி ஹோல்ஸ் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு, இப்போ இந்த பக்கம் இந்த ஹோல்ஸ் போட்டு இந்த பேக் சைடில் நம்ம ஒரு கேப் க்ரியேட் பண்ணணும். ஆக்சுவலி இந்த ஸ்க்ரூக்கு ஹெட்டு இருக்கும்ல, இந்த ஹெட்டு உள்ளே போய் உட்காரணும். ஏன்னா நம்ம இது மேலே மைக்கா ஒட்டுவோம். மைக்கா ஒட்டும்போது இது அப்படியே நம்ம ஏற்றிட்டோன்னா இந்த ஹெட்டு வெளியிலே இருக்கும். ஸோ இந்த ஹெட்டு உள்ளே போகிறதுக்கு நம்ம அந்த ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும். பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சிங்க. ஸோ இப்போ இந்த ஹெட்டு வந்து இது உள்ளே உட்காந்துரும். இப்போ என்னென்னா, இங்கே அந்த பலகையை வச்சுட்டு இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஏற்கனவே போட்டு இந்த ஹோல்ஸை டேரெக்டாக அங்கேயே நம்ம திரும்ப ஹோல்ஸ் போடணும். ஹோல்ஸ் போடணும். ஹோல்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்க்ரூ ஏற்றிக்கலாம். இப்போ நான் 2 இன்ச் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறேன். டேரெக்டாக நம்ம ஸ்க்ரூ ஏற்றிக்கலாம். ஸோ ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எந்த டேமேஜும் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஹெட்டு உள்ளே போய் உட்காந்துச்சு அந்த கேப்பில், அந்த வெளியே இருக்காது. ஸோ இதே மாதிரி இதுலேயும் போட்டுருங்க. ஓகே, இதே மாதிரி எல்லா பலகையும் ஃபிக்ஸ் பண்ணணும். 4 பலகையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃப்ளோஸை வச்சாச்சு. அந்த சின்ன பொண்ணு பண்ண ட்ராயிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் ட்ராயிங்கு. இங்கே ட்ராயரு, லிவிங் ரூமு, கிச்சனு, லாண்ட்ரி, ரெஸ்ட் ரூமு, பெட்ரூமு. ஸோ இந்த மாதிரி ரூம்ஸ்லாம் பண்ணியிருக்கா. கீழே வந்து 3 கபோர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கீழ் கபோர்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். என்னென்னா, இந்த லென்த்தை நம்ம அளவு எடுக்கணும். அளவு எடுத்துகிட்டு 3ஆக டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு பார்ட்டு, இங்கே ஒரு பார்ட்டு. நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சது வந்துட்டு வச்சு இதை டிவைட் பண்ணிக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கான கபோர்டை, ட்ராயரை ரெடி பண்ணணும். இப்போ அந்த கபோர்டுக்கான அந்த இதை பிரித்தாச்சு, 3 பங்காக பிரித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கபோர்ட் சேனல்னு சொல்லுவாங்க, இல்லை ட்ராக்னு சொல்லுவாங்க. இது எப்படி கட்டணும்னா, இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஒயிட் ஆர் பிளாக் வரும். இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா தனியாக வந்துடும். ஸோ இது தனியாக வந்துச்சுன்னா இதில் நம்ம ஃபஸ்ட்டு நான் எப்படி பண்ணுவேன்னா, இந்த கபோர்டோட லெஃப்ட் ரைட்டு சைடோட பீஸை எடுத்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். தனியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெயிட் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தனியாக இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டுனா மெஷர் பண்ணுவேன் எவ்வளோ தேவை அப்படின்னு வெயிட். ஸோ மெஷர்மெண்ட் வந்து இங்கேருந்து பண்ணுவேன், எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அந்த இதை மெஷர்மெண்ட் பண்ணுவேன். மெஷர் பண்ணிட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட்டுக்கு பீஸ் தேவையோ அந்த பீஸ் கட் பண்ணிடுவேன்.
கட் பண்ணிவிட்டு அதுக்குமா ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இதோ இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இதை வெளியே எடுக்கலாம். வெயிட் காமிக்கிறேன். இந்த மாதிரி வெளியே எடுக்கலாம். இது ஃபிக்ஸில் இருக்குது, இதை வெளியே எடுக்கலாம். இப்போ இதுவும் இதை வச்சு தான் நான் இந்த பாக்ஸ் ரெடி பண்ணுவேன். இந்த அந்த மாதிரி தான் நான் இந்த பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருவேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்து பாக்ஸ் ரெடி பண்ணிட்டு திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் உள்ள. அதுக்கப்புறமா தான் ஃப்ரண்ட்டு பண்ணுவேன். ஏன்னா எனக்கு என்னென்னா இந்த மாதிரி பண்ணால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் ரெடி பண்ணிட்டு ஃபிட் பண்ணும்போது ஒரு சில டைம் இது எனக்கு செட் ஆகாது, உள்ளே போகாது, இல்லை ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இந்த சைடில் இருக்கிறது ஃபிக்ஸ் பண்ணி எங்கே தேவையோ அங்கே அட்டாச் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு அதுக்குமா வெளியே எடுத்து அதுக்குமா தான் பாக்ஸ் ரெடி பண்ணுவேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் இதுக்கு கட் பண்ண இதை வச்சு பாக்ஸ் ரெடி பண்ணிடுறேன். ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் காமிக்கிறேன். இந்த மாதிரி அந்த வெளியே எடுத்து பாக்ஸ் ரெடி பண்ணுவோம். எப்போவுமே நம்ம ப்ளேவுட்னு இது மோஸ்ட்லி வுட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரில்லிங் பிட் வச்சு ஹோல்ஸ் போடணும். எந்த ஸ்க்ரூ போட்டு போடுமோ அதுக்கேற்ற மாதிரி, இல்லைன்னா டேமேஜ் ஆகிடும். ஃபஸ்ட்டு பிட் வச்சு ஹோல்ஸ் போடணும். இந்த மாதிரி பாக்ஸ் ரெடி பண்ணணும். இன்னும் மேலே க்ளோஸ் பண்ண வேண்டியது. ட்ராயரோட ஃப்ரண்ட் ஃபேஸ் இது. ஆக்சுவலி நம்ம கைப்பிடி எது வைக்க போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட போகிறோம். ஹோல்ஸ் போட்ட ஃப்ரண்ட் பார்ட்டை தூக்கி நம்ம ஏற்கனவே பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு ட்ராயர் பாக்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மூணுமே ரெடி பண்ணிடலாம். நான் இதை ஸ்க்ரூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது உள்ளே வைக்கணும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ட்ராயரை. ஸோ 3 ட்ராயர் இருக்கும், 3 ட்ராயரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இது பிரிக்கணும். அதையும் பிரிச்சிட்டேன், காமிக்கிறேன். கம்ப்ளீட்டாக ரூம்ஸில் டிவைட் பண்ணியாச்சு அவங்க சொன்ன மாதிரி எவ்வளோ ரூம்ஸ் தேவையோ. இப்போ மேலேயும் வேலை இருக்குது, ஃபஸ்ட்டு கீழே முடிச்சிடலான்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ், இந்த சைடில் வர விண்டோஸ். ஸோ மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் கட் பண்ணணும், 2 சைடில் கட் பண்ணணும். இப்போ நான் மார்க் பண்ண இடத்துல விண்டோ கட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் விண்டோவுக்கு. ஏற்கனவே ஒரு ஹோல்ஸ் போட்டால் ஆனால் அது செட் ஆகலை. ஸோ அதனால் எல்லா எட்ஜ்லேயும் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 எட்ஜ்லேயும் ஹோல்ஸ் போடணும். ஓகே, ஹோல்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஜிக்ஸா வச்சு இந்த பாக்ஸ் அப்படியே ஸ்கொயர் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோக்கான ஸ்பேஸை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த விண்டோ ஒரு ஃப்ரேம் எதுவுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரேமுக்கு நம்ம இந்த கட் பண்ண பீஸை இப்படி வச்சிடணும். இப்படி வச்சு பேஸ்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிடணும். சும்மா வச்சுருக்கேன், பேஸ்ட் பண்ணது அளவில் வச்சுட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி எல்லா விண்டோஸ்லேயும் மொத்தம். நெக்ஸ்ட்டு லேடர்ஸ். நான் லேடர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த குழந்தை ட்ராயிங் பண்ணதில் மொத்தம் 3 லேடர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி லேடர்ஸை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண லேடர்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். மொத்தம் 3 இடத்துல பண்ணணும். இது ஒன்று, அப்புறமா அங்கே ஒன்று வரும். ஸோ மொத்தம் 3 இடத்துல லேடர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற ஏரியா ரெடி பண்ணணும். அதை இப்போ ரெடி பண்ணலாம். ஓகே, லேடர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கீழே இருக்க எல்லா ஏரியா ஒர்க்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மேலே அந்த ஹட் ஏரியா நான் ஏற்கனவே ஹட்டு மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஹட் ஏரியா டெரஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் இங்கே என்ட்ரன்ஸ் ஒரு இந்த ஷேப்பில் யூ ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இங்கே வரும். ப்ளஸ் இங்கே ஒரு
மிட் பார்ட் வரும். ஸோ இது ஒரு ரூமு, இது ஒரு ரூம். ஸோ இந்த ரூமுக்கு ஒரு லேடர் இருக்குது, மேலே வேணும். ஸோ இங்கே வந்து டெரஸ், இங்கே டெரஸ் இங்கே ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே இந்த ஹார்ட் ஷேப்பும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ரூம்ஸை டிவைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீடிங் வந்து ஒயிட்டு ஒட்டணும், அதை கடைசியாக தான் ஒட்ட போகிறேன். இப்போ என்னென்னா இங்கே ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்துலேயும் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஸ்விட்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், பட்டன் டைப் ஸ்விட்சு ஆன் ஆஃப். ஸோ எல்லா ரூம்ஸ்லேயும் இந்த ஸ்விட்சை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஏற்கனவே ஹோல்ஸ் போட்டு எல்லாத்துலேயும் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும் மேலே. ஸோ அதே மாதிரி கீழேயும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அது பேக் சைடில் போயிட்டு ஒயரிங் ஒர்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பேக் சைடு. ஸோ அந்த ஸ்விட்சஸ் பேக் சைடில் இருக்குது. ஸோ இதில் ஃபுல்லாகவே நம்ம ஒயரிங் பண்ண ஷேர் லைன் பண்ணணும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து வார்ம் லைட்டு 3 வாட்ஸு. ஸோ மிடில் எல்லா ரேக்லேயும் மிடில் வரும். ஸோ நான் மிடில் இந்த லைட்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே நான் பட்டன் வச்சுருக்கேன். ஸோ இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி கனெக்ஷன் கொடுக்கணும். பின்னாடி ஒயரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து லைட்லேருந்து வர ஒயரு, இது வந்து ஸ்விட்சிலேருந்து வர ஒயர். ஸோ எல்லாமே ஒரே மெயின் ஒயரில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு கடைசியில் இந்த ப்ளக் பாயிண்ட். ஸோ எல்லாமே ஒரே ஒயரில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது கனெக்ட் பண்ணிவிட்டு போய் ஆன் பண்ணால் ஆன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் ஏற்கனவே வுட்டில் கட் பண்ணி இந்த 6 இன்ச்சு பைப் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது இங்கே அதே மாதிரி இது இங்கே அங்கே இதே மாதிரி ஒன்று வரும் பைப், 2 பைப்பு. ஸோ இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வேறு. இல்லை, இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து அந்த குழந்தையோட பேர் வரும். ஸோ அது நம்ம வுட்டில் கட் பண்ணி இங்கே வைக்கணும்.